தீகா காரனா இந்த கேள்விதான் கேட்பான். நம்ம இந்த பதில் சொல்லு தயார் பண்ணாது. மேஜிக்ல நாங்க செய்வோம், நிறைய செய்வோம். இப்ப கூட செஞ்சு காமிப்பேன், உங்களெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. நான் இந்த சாய்பாபா மாதிரி வெறுங்கையில விபூதி எடுக்கிறது, தங்க சங்கிலி எடுக்கிறது முறைக்கு என் தோழர்களுக்கு எல்லாரும் தெரியும். இப்ப அந்த மேஜிக் அவர் ஐயா பேச்சுல செய்யற இது சொல்லாடல் விளையாட்டு. நம்ம இங்க பட்டிமன்றத்துக்காக வரவில்லை. கடவுள் இருக்கிறாருக்கிறத நிரூபிச்சேன்னு சொன்னாரே தவிர எங்க நிரூபிச்சார்? நீங்க எத்தனை பேர் உட்கார்ந்து இருந்தீங்க? நிரூபிச்ச இடம் எங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த விதண்டாவாதங்கிறது எதுக்கு இருக்கிறவங்களை சிந்திக்க விட மாட்டாங்க. இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கு கேட்டீங்கன்னா, அவங்க ஒரு கேள்வி கேட்டுக்கணும், நாங்க பதில் சொல்லியிருக்கணும். நாங்க ஒரு கேள்வி கேட்டு அவங்க ஒரு பதில் சொல்லியிருந்தா அந்த விவாதம் உண்மையிலுமே அருமையா இருந்திருக்கும். ஏன்னா உங்களுக்கு குழப்பத்துக்கு வேலை கிடையாது. இந்த 20 நிமிஷத்துல அவங்க எவ்வளவு பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்க நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கோம், அதனால எங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்ல போறேன் உங்களுக்கு தெரியாது. அதனால இந்த 1.5 மணி நேரத்திலேயோ 1.5 மாசத்திலேயோ சொல்ற சமாச்சாரம் கிடையாது. கடவுளை பத்தி நீங்க சிந்திக்க வேண்டாம், நாங்க சிந்திக்கிறோங்க. நாங்க உங்களை தான் என்ன சொல்றோம், வாழ்க்கையின் ஆதாரமே அந்த கடவுள் சொல்லுமா, அந்த கடவுளை பத்தி நீங்க சிந்திக்க வேண்டாமா? ஐயா ஒரு கேள்வி கேட்டார், காமிச்சாதான் நம்புவேன்னு சொல்ற. தாமஸ் ஆல்வா எடிசனை காமிச்சாதான் கரண்ட் அவர் கண்டுபிடிச்சது கொடுத்தது இருக்கு. நீங்க லண்டன்ல போய் கேளுங்க, யாரு கரண்ட் கண்டுபிடிச்சாலும் தாமஸ் ஆல்வா எடிசன்மா. அமெரிக்காவில் போய் கேளுங்க, தாமஸ் ஆல்வா எடிசன்மா. உலகம் முழுக்க சொல்லுவான், கரண்டா யாரு கண்டுபிடிச்சா தாமஸ் ஆல்வா எடிசன் தான் சொல்லுவான், மாத்தி சொல்ல மாட்டான். நமக்கு ஆல்வா எடிசன் சொல்ல வேண்டாம். ஆனால் அவர் கண்டுபிடிச்ச பொருள் அங்க இருக்கு. கடவுளை கண்ணுக்கு தெரியாது, காத்து மாதிரிங்கிறான். காத்து பாருங்க, அதை மேல அடிக்குது. கடவுளே கண்ட்ரோல்ல வந்துட்டார் ரிமோட்ல. அப்படி ஸ்லோ பண்ணீங்கன்னா மெதுவா அடிப்பாரு, ஃபாஸ்ட் வச்சீங்கன்னா ஃபாஸ்டா அடிப்பாரு. அது தேவையில்லாத சமாச்சாரம். காத்து மாதிரி கடவுள் இருப்பான்னா, காத்து நீங்க ஆஃப் பண்ணீங்கன்னா அது போயிடும். இன்னைக்கு அப்படி கொண்டு வந்தான், குழு குழுன்னு வேணுமா ஏசி கூட. அதனால இதெல்லாம் புரியாத சமாச்சாரங்கள். இனிமே தயவு செய்து அடுத்த கூட்டம் ஏற்பாடு பண்ண நீங்க ஒரு கேள்வி, நாங்க ஒரு கேள்வி, அப்படி வச்சு அது கேட்க வந்த மக்களுக்கு பயனா இருக்கும். நாங்க வாழ்க்கை முழுக்க இப்படிதான் நேரத்தை வீண் பண்றோங்க. நாங்க இது எங்களுக்கு நேரம் வீணா போச்சு நாங்க வருத்தப்படுற ஆளே கிடையாது. ஏன்னா இல்லாத ஒண்ணு இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருக்க முட்டாள்னு பெரியார் சொல்லிருக்காரு. இன்னொரு 300 வருஷம் போனா எந்த கடவுளும் யாருக்குமே இருக்காது. ஏன்னா இந்த உலகம் இன்னும் குறுகி பைக்குள்ள வரப்போகுது. ஆகவே இப்ப அவர் ஐயா சொன்னது, காலையில சொன்னார், இந்த பெஞ்சு தானா வந்ததுன்னு சொன்னா அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியினாரு. இப்ப நீங்க என் வீட்டுக்கு வரீங்க, ஒரு பெஞ்சு இருக்கு. நான் சொல்றேன், இந்த பெஞ்சு கடவுள் தான் செஞ்சாருன்னா நீங்க நம்புவீங்களா? என்ன பைத்தியம் நினைக்க மாட்டீங்க? பெஞ்சு ஆசாரி செஞ்சாரு. அந்த மர வேலை யாரு கத்துட்டார்? அவரு செஞ்சார். நம்ம இந்த வாதம் பெஞ்சு யாரு செஞ்சா இது கடவுள் தான் படைச்சாருன்னா கிடையாது. பெஞ்சு செஞ்சது ஆசாரி, அவர் அந்த மர வேலை கத்திருக்காரு, செஞ்சாரு. இந்த பெஞ்சை கடவுள் தான் செஞ்சாருன்னு சொன்னா நீங்க என்ன பக்தனை ஏத்துக்குவீங்களா? என்னடா மென்டலா இருக்கான், இதை எடுத்துக்கிட்டு இந்த பேனா எப்படி இருக்குன்னா என்ன நினைப்பீங்க? காலையில நல்லா தானே இருந்தா திடீர்னு ஏதோ கோளாறு ஆயிடுச்சுன்னு நினைப்பீங்க. இதை செல்போனை செல்போன் சொல்லும், பேனாவை பேனான்னு சொல்லும். எல்லாத்தையும் கடவுள் மேல தூக்கி போட்டு ஏன் இந்த பெஞ்சு செஞ்ச கடவுள் அது உடையிற மாதிரி பண்றாரு, டேமேஜ் பண்றாரு, கரையான் பிடிக்கிறவங்க வளர்த்திட்டு போலாம். அதுக்காக நாங்க வரவே இல்லை. சூரியனை தினம் பாக்குற இல்லன்னு சொல்லுவியா அப்படின்னு கேட்டா, கண்ணால பாக்குறோம் அதை இல்லன்னு சொல்ல முடியாது. கண்ணால பாக்குற பொருளை இல்லன்னு சொன்னா அவன் 1 நம்பர் பைத்தியம். பார்க்காத கடவுளை இருக்குன்னு சொல்றதுதான் பைத்தியம். நீங்க நல்லா சிந்தனை பண்ணி, நான் சூரியன் இல்லன்னு சொன்னா நான் பைத்தியம், ஏன்னா காலையில பாக்குறேன். ஆனா பேய் இருக்குன்னு சொன்னா நான் பைத்தியம், பேயை பார்க்க முடியாது. அதெல்லாம் ஒரு கற்பனையா கண்டுபிடிச்சு. அதே மாதிரி கடவுள் இருக்காரு சொன்னா காமிங்கன்னு சொல்றது ஒரு பகுத்தறிவு, நியாயம். பகுத்தறிவுன்னு என்ன? கடவுள் இல்லைன்னு சொல்றது மட்டும் பகுத்தறிவு கிடையாது. இந்த டீ சாப்பிடுங்கன்னு இதை கொடுத்தனாக்கா நீங்க சொல்லுது டீ கிடையாதுடா, இது மைக்குடான்னு சொல்லணும். அதுதான் பகுத்தறிவு. கடவுள் மறுப்பு மட்டும் பகுத்தறிவு கிடையாது. சும்மா பகுத்தறிவு பேச வந்தீங்க, கடவுள் இல்லைன்னு சொன்னா இப்ப இல்லங்கிறதுக்கு இவ்வளவு ஆதாரம் சொல்றேன். இந்த மைக் என்ன கடவுளா கண்டுபிடிச்சாரு? மின்சாரம் கடவுளா கண்டுபிடிச்சாரு? அப்ப என்ன அர்த்தம்? கடவுள் இல்லைன்னு மனுஷன் கண்டுபிடிச்சான். நாளைக்கு இன்னும் எதையோ கண்டுபிடிக்க போறாங்க. இப்ப இந்த பென் டிரைவ்னு ஒண்ணு கம்ப்யூட்டர்ல வந்திருக்கு, லேப்டாப் வந்திருக்கு. யாரு கண்டுபிடிச்சா? கடவுளா கண்டுபிடிச்சாரு. கடவுளுக்கு நான் காலையிலேயே முதல் கேள்வி என்ன சொன்னேன்? நான் ஆரம்பிக்கும் போதே என்ன சொன்னேன்? கடவுள் தான் இந்த உலகை கண்டுபிடிச்சார், கடவுள் தான் எல்லாத்தையும் படைச்சாருன்னா, உலகத்தை படைச்சன்னைக்கு இந்த செல்போன்ல இருந்து லேப்டாப்ல இருந்து எல்லாம் படைச்சிருக்கணும் இல்ல? ஏன் லேப்டாப் ஒரு 10 வருஷம் முன்னாடி, ஒரு 15 வருஷம் முன்னாடி ஏன் செல்போன் வருது? அப்ப மனிதன் அவனுடைய அறிவை கொண்டு சிந்திக்கிறான். அது எந்த ஒரு மதமா இருக்கலாம். எங்களுக்கு நாங்களாம் மதத்தெல்லாம் தாண்டினவங்க. ஒரு மனிதன் தன்னுடைய மூளையை செலவு பண்றான். 50 பையனை வச்சு ஒரு வாத்தியார் பாடம் நடத்துறாரு. ஒரு பையன் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறான், 49 பையன் அது கீழே தான் வரான். அப்ப ஆசிரியர் மேலே அந்த பாடத்து மேலே குறை கிடையாது. அந்த கவனிக்கிற பையன் தான் அவனுடைய முழு கவனமும் அந்த பாடத்துல செலுத்துறான், நல்ல மார்க் வாங்குறான். அது மாதிரி நம்ம எதை கவனிக்கிறோம், எவன் சிந்திக்கிறான்னு அவன் தான். பறவையை கண்டான் விமானம் படைத்தான்னு சொல்றான். அவர் பொருள், அதை வச்சு விமானம் எப்படி படைக்க முடியும்? பறவைக்கு உயிர் இருக்கு, ரெக்கை ஆட்டுது, விமானம் ரெக்கை ஆட்டுதா? கிடையாது. அப்ப எதையோ சொல்லி திசை மாற்றுறது வேற, மக்களுக்கு புரிய வைக்கணுங்கிறது. நாங்க மக்களுக்கு புரிய வைக்கணும், நாங்க சொல்றதை ஏத்துக்க கூடாதுன்னு காலையிலேயே சொல்லிட்டேன். எனக்கு எது சரின்னு படுதோ அதை சொல்லதான் வந்திருக்கேனே தவிர, உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை சொல்லுங்க. ஏன் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லி, உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லி, கடைசியில இத்தனை மக்கள் அவங்களுடைய நேரத்தை வீண் பண்றதுங்கிறது எந்த வகையிலையும் சரியா இருக்காது.
அப்புறம் சொன்னார், தேவர், கல்லர், முதலியார், செட்டியார்லாம் இருக்காங்க, உங்க இதுல அதெல்லாம் முதல்ல சரிப்படுத்துங்கன்னாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உங்க இதுல கூட லப்பை மரக்காயர்லாம் இருக்காங்களாம். இந்த லப்பைக்கு மரக்காயர் பொண்ணு கொடுக்க மாட்டாரு. இது எனக்கு தேவையில்லாத சமாச்சாரம், இருந்தாலும் சொல்றேன். லப்பைக்கு மரக்காயர் கொடுக்க மாட்டாரு, மரக்காயருக்கு லப்பை கொடுக்க மாட்டாரு. இதெல்லாம் அந்த நம்ம மக்கள்லயே கொஞ்சம் பணக்காரன் ஏழையை மதிக்க மாட்டான். உங்க இதுலயே பாத்துருக்கலாம், நீங்க நிறைய பாக்கலாம். காசு கொஞ்சம் வந்துருச்சுனாக்கா அவங்க நிலைமையே வேற. நேற்றுக்கு இருந்து நிலைமை இது பண்ண மாட்டாங்க. இது இதெல்லாம் மாத்தணும். இது எந்த மார்க்கமும் இதெல்லாம் சொல்றதே கிடையாது. காசு இருந்தீங்கன்னாக்கா அது உங்க கோயில் எப்படின்னு தெரியாது. எங்க கோயில் 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா சாமியை கிட்டக்க போய் பார்க்கலாம், 50 ரூபா கொடுத்தா வெளியே நின்று பார்க்கலான்னு நிறைய இது வச்சிருக்கிறான். அப்புறம் இறைவன் தான் எல்லாத்தையும் கொடுக்கிறார். நான் கேட்டேன், காலையில வயிற்று வலினா டாக்டர்கிட்ட போலாமான்னு கேட்டேன். இதெல்லாம் ஒரு வாதமானாரு. இறைவன் தான் எல்லாத்தையும் கொடுக்கிறாருன்னா சீக்கையும் இறைவன் தான் கொடுக்கிறார், ஆண்டவன் தான் கொடுக்கிறார். அந்த இதை அனுபவிக்கணுங்கிறதா கொடுக்கிறாரு தவிர மருந்து சாப்பிட்டு அதை சரி பண்றது நம்ம ஆண்டவனுக்கு செய்யற முதல் துரோகம். நல்லா சிந்திச்சு பாருங்க, உண்மையா பொய்யான்னு. நமக்கு செய்ய கொடுக்கப்பட்டது அத்தனையுமே ஆண்டவனால் தான். அது கிருஷ்ணனா இருக்கலாம், ராமனா இருக்கலாம், இயேசுவா இருக்கலாம், அதை பத்தி கவலையில அல்லாவா இருக்கலாம். இது இறைவன் தான் நம்ம கொடுத்தாருன்னா அதை நம்ம வீட்டுல உட்காந்து ஐயோ ஐயோ ஐயோன்னு வயிற்ற கட்டிட்டு அழுதுகிட்டே இருக்கணும். மருத்துவர்கிட்ட போனோம்னா நம்ம கடவுள் இருப்பாரு, கடவுளுக்கு எதிர்பார்க்கும். இது மாதிரி இன்னும் நிறைய பேசிட்டு இருக்கலாம். எங்களுக்கு இருக்கிற நேரம் 1.5 மணி நேரம். அடுத்து எங்க மருத்துவர் பேசுவார், அதுக்கப்புறம் இந்த ஐயா பேசுவாரு. ஹலோ ஹலோ டேபிளுக்கு உடைச்சது மிகவும் சாரி. இந்த மாதிரி மேடைகளை இப்போ கரசாரம் விவாதம் இருக்கும்போது அது என்னோட இயற்கையான உள்ரீதியான உணர்வு, அந்த இமோஷன்ஸோட வெளிப்பாடு தான். பரவாயில்ல, பகுத்தறிவுன்னு வார்த்தை நிறைய யூஸ் பண்றதை கவுண்ட் பண்ணாங்கன்னா ஐயா தான் இருப்பாங்க நினைக்கிறேன். முழுக்க முழுக்க பகுத்தறிவோட ஆய்வு, பகுத்து அறிவாளர்கள் பற்றிய கேள்வின்னு அவர் தலைப்பு வச்சிருந்தாருக்கலாம். ஏன்னா அந்த தலைப்பு தான் முழுமையா காலில இருந்து பேசிட்டு இருக்காரு. பெரியார் ஆய்வு, பகுத்தறிவாளர் எண்ணங்கள் அப்படின்ற தலைப்புல அவர் பேசிட்டு இருந்தார். கடவுள் இருக்கிறார் என்ற தலைப்புல இந்த ஃபார்மேட்ல அவர் சொன்னார். பாத்தீங்கன்னா இல்லன்னு சொல்றதுக்கு இப்படி ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு இருக்காரு என்ற ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு அவர் ஒரு ப்ரூஃப் வித் எக்ஸ்பெரிமெண்ட் அனாலிசிஸ் அவர் கொடுக்கல. நீங்க இது மாதிரி சொல்றீங்க, அது இது மாதிரி இல்ல, நீங்க இது மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க, அது மாதிரி இல்லன்ற கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ், அதாவது எங்க ஆர்குமெண்ட் பேஸ் பண்ணி இருக்கிற கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ் தான் சார் வைக்கிறார் தவிர அவரோட ஆர்குமெண்ட் வைக்கல. காலையில இருந்து நைட் வரைக்கும் ஒரு அனாலிசிஸ் பாருங்க. டிபேட்னா உங்க ஆர்குமெண்ட்ஸ் வச்சீங்கன்னா அந்த டிபேட்ஸ் உங்க ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னு முன்னிலை வைக்கல. நீங்க என்ன பேசுறீங்க அதுபடி நான் உங்களுக்கு என்ன கவுண்டர் கொடுக்கறேன். கடவுள் இருக்கிறானா அப்படின்னு கேள்வினா கடவுள் இருக்கிறார், உங்களோட ஆர்குமெண்ட்ஸ் என்ன? 10 ஆர்குமெண்ட் வைங்க. கடவுள் இல்லை என்று சொல்றதுக்கான 10 ஆர்குமெண்ட் இருக்கும். அதான் காலையில இருந்து நுங்கிட்டு இருக்கோம். கடவுள் இல்லை, உயிர்களுக்கு உருவாக்குறதுக்கான தோற்றது ஒரு பிக் பேங் தியரி எளிமையான முறையில சொல்லாச்சு. அதாவது நேச்சுரல் செலக்ஷன் பை சான்ஸ் டார்வின் சொன்ன தியரியை அறிவியலாக இப்ப இருக்கிற மாடர்ன் ஜெனடிக்ஸ் ப்ரூவ் பண்ணுச்சு சார் ஜிப்சன் ஆட்டன்பரோ. ப்ரூவன் ஆஃப் டார்வின் தியரி பை ஜெனடிக் மாடல் என்ற புக்கை தயவுசெய்து படிச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வாக்குவாதம் வைப்போம். அதுல இருக்கிற ஜீன் அனாலிசிஸ்ல இருந்து டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் எப்படி உருவாக்கப்பட்ட அந்த தன்மையான ஆர்குமெண்ட் ஸ்டடிஸை நம்ம பேசுவோம். ஆர்குமெண்ட்ஸ் கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ் பேசிஸ்ல டிபேட் போடக்கூடாது. 1. 2, ஐயா சொன்னாங்க ஒரு மாலிக்யூல் சுத்தி 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 எனர்ஜி டிப்ளீட் ஆகும் அப்படின்னு ஒரு தியரி சொல்ற. அது போட்டான் தியரி, பார்ட்டிகுலர் மேட்டர் தியரி. எனர்ஜி வேவ் தியரி பிரகாரம் ஒரு எனர்ஜி வேவ்ல இருந்து ஒரு பார்ட்டிகல் ரீச் ஆச்சுன்னா அது சர்க்குலேட் ஆயிட்டே இருக்கும், அது டிக்ளைனே ஆகாது. அந்த பார்ட்டிகுலேட்டோட தியரி எக்ஸ்பெரிமெண்ட் தான் லார்ஜ் ஹேட்ரான் கொலைடர் எக்ஸ்பெரிமெண்ட். அது இவர் சொல்ற மாதிரி பிக் பேங் தியரிய எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ்ல உலகத்துக்கு ப்ரூவ் பண்றதுக்காக முழுக்கமான எக்ஸ்பெரிமெண்ட். கிட்டத்தட்ட 25 வருஷம் அதுல இன்புட், கிட்டத்தட்ட 48 கண்ட்ரீஸ் அதுல போட்டிருக்காங்க. தயவு செய்து இன்டர்நெட் போனீங்கன்னா கூகுள் சர்ச் போட்டு லார்ஜ் ஹேட்ரான் கொலைடர் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபார் பிக் பேங் எக்ஸ்பெரிமெண்ட் தட்டுங்க. கிட்டத்தட்ட 15 ஆர்டிகல் வரும். முழுமையா படிங்க அந்த ஆர்டிகலை. எப்படிலாம் அந்த எந்தெந்த சயின்டிஸ்ட் எப்படி உருவாக்குறாங்க, பிக் பேங் தியரி எப்படி ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ற கான்செப்ட். ஐயா டெக்னிக்கா 2-3 விஷயத்துல சொன்னாரு. கங்காரு பத்தி சொல்லிட்டே இருந்தார். கங்காரு பத்தி பதில் சொல்ல மறந்துட்ட மணிக்கும். மார்சுபியல்ஸ்னா அதோட மேமல்ல இருந்து ஒரு வகை. மேமல் வகைனா இப்ப நம்ம ஊரு குழந்தை ஒண்ணு பிறந்துச்சுன்னா 6 மாசம் 8 மாசத்துல 9 மாசத்துல நடக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. நின்னுட பாப்பா 1.5 வயசு 2 வயசுல ஸ்டெப்ஸ் எடுத்து ஆரம்பிக்கும். கங்காரு அதாவது மார்சுபியல்ஸோட டிக்ளைன் பாத்தீங்கன்னா ஸ்டெப்பிங் ஆஃப் தி ஃபார்வர்ட் ஜம்பிங் பவர்னால அதுக்கான சக்தி இல்ல.
அதை அடாப்ட் பண்றதுக்காக திருப்பி சொல்றேன், நேச்சுரல் செலக்ஷன் அடாப்ட் பண்றதுக்காக மார்சுபியல்ஸ் என்ற குரூப் ஆஃப் அனிமல்ஸ் வந்து பை, அதாவது பை இல்லாது, அதை வந்து யூட்ரஸ், இப்ப நம்ம அம்மா வந்து வயிற்றுல வந்து ஒரு யூட்ரஸ் வச்சிருக்கோம் தெரியுமா, குழந்தை உள்ள யூட்ரஸ் வச்சிருக்கு பாத்தீங்கன்னா, யூட்ரஸ் வந்து பாப்பா கிட்ட